ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எங்கள் பால்வாடிக்கு தம்பி அழைச்சிட்டு போகிறோங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவினேஷ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 ஏபிசிடி ஜனவரி பிப்ரவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லுவார், போல்டாக சொல்லுவார், ஸ்ட்ரகிள் ஆகாமல் சொல்லுவாருங்க. ஆனால் செல்லு பார்க்குறது அதிகமாகிருச்சு. மொபைல் யூஸ் பண்ணுறது என்னை விட அவர் தான் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு, பார்க்குறாரு. யாராவது கால் பண்ணால் கட் பண்ணி விட்டுறது, நம்மள்ட்ட கொண்டாந்து கொடுக்குறதே கிடையாது. அவங்க அப்பா கால் பண்ணாலுமே, அப்பா நான் செல்லு பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு யாராவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலுமே நாட் பாசிபிள், அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனாலேயே அவரை பால்வாடி கொண்டு போயிட்டேங்க. கரெக்டாக டெய்லி காலையில் 10 o'clock அவர் அழைச்சிட்டு போய்டுறது. 2 மணி வரைக்கும் அங்கேயே விளையாடி வச்சு தான் கொண்டுட்டு வர்றது. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிறப்ப சாப்பாடு நான் தான் அவருக்கு ஊட்டி விடணுங்க. அது எப்படின்னா, அவர் மொபைல் பார்த்துட்ருப்பாரு, நான் ஊட்டி விடணும். அந்த மாதிரி இப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அவரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு தானாகவே. எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிட்றாங்க, நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டா அப்படின்றதில். அதனால் கொஞ்சம் நமக்கு ஒரு வேலையும் மிச்சம், அவங்களுக்கும் அது நல்ல ப்ராக்டிஸ் தானே. அது மட்டும் இல்லைங்க, அங்கே தூங்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. குட்டீஸ்லாம் தூங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே பாய் இருக்குது, போட்டு தூங்க வச்சிடலாம். அப்படி தான் எங்கள் பாப்பாவும் அங்கே தூங்குறாங்க. நான் கிளம்புறனோ இல்லையோ, இப்போ தம்பி கிளம்பிடுற டைமுக்கு பால்வாடிக்கு அம்மா நான் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டீஸும் விளையாடுறப்ப சேர்ந்து விளையாடணும். நிறைய டாய்ஸ் இருக்குது, அதை பார்த்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பால்வாடியில் இப்போ ரொம்ப ஸ்மார்ட் டிவி வேறு இருக்குது. அதில் வந்துட்டு ரெய்ம்ஸ் போட்டு விட்டுறாங்க குட்டீஸ்க்கானது. அதை பார்த்துட்டு அவங்க பாடுறது, அதோட ப்ரொனவுன்சியேஷன், அதை பார்த்து டான்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. அதுவும் கையாட்டுறது, தலையாட்டுறது, ஹிப் ஆட்டுறதுன்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீக் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் தாங்க. இந்த மந்த்து தை மாதம் அப்படின்னாலே ஃபங்க்ஷன் தான். அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. மாசி மாதம் பிறந்துமே ஃபுல்லுமே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது தாங்க. டெய்லியும் ஒரு பத்திரிக்கை வருது. ஜாலியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த குட்டீஸ்லாம் மெயின்டைன் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரக்காட்டி நாம் ஒரு வழி ஆகிடுறோம். அது மட்டும் இல்லை, ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம் அப்படின்னா பசங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி இருக்கா. இப்போ கொஞ்சம் பெரிய பையனானதுனால நான் தனியாக தான் இலை வச்சு சாப்பிடுவேன் அப்படின்ட்டு தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, அங்கே குட்டீஸ் ஒவ்வொருத்தரும் மேக்கப் போட்டுட்டு அவங்க பண்ணுற அலப்பறைகள், டான்ஸு, சாங் ஓடுறத பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறது. அது நான் போனேன் அப்படின்னா என் பையன் கூட வாக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டார், ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றிட்டே இருப்பார். எங்கேயாவது கூட்டத்தில் மிஸ் ஆகிடுறாரோ என்னமோன்னு சொல்லிவிட்டு அவர் நான் பிடிச்சிட்டே இருப்பேன், இல்லைனா அவர் பின்னாடியே போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இருக்கும். அங்கே பாருங்கள், இப்போ கூட ஒரு இடத்துல உட்காராமல் எப்படி ஓடிட்டுருக்காரு அப்படின்ட்டு. அதுவும் ஃபங்க்ஷன்லாம் கிளம்பும்போதுங்க, நான் கூட நார்மலாக ஏனோ தானோன்னு கிளம்பிட்டு ஓடிடுவேன். டைமுக்கு போயிட்டு வந்துட்டா போதும்ப்பா எப்படியாவது அப்படின்னு நினச்சி. ஆனால் என் பையன் மறக்காமல் அம்மா இந்தாங்க சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்து அவனும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவார். அதுவும் வளையல் எதுக்கு பார்த்துட்டாரு அப்படின்னா, அம்மா இந்தாங்க வளையல், எல்லா திங்ஸுமே எடுத்து கொடுப்பாங்கங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி பால்வாடி கிளம்பும்போதும் அவரோட பேகு, வாட்டர் பாட்டில் எல்லாமே அவரே எடுத்து பேக் பண்ணிடுவாருங்க. என்ன சாப்பிட்றது மட்டும்தான் சாப்பிட மாட்டார். நான் அங்கே போய் சாப்பிட்றேன் அப்படிம்பாரு. அங்கே போனதும் விளையாட்டு ஞாபகத்தில் விளையாட ஆரம்பிச்சிருவார். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்ஸு, மொபைலை மறந்துருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸோட அலப்பறைகளையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.